1941 ஸ்பெயினில் கோழிப்பண்ணை நடத்தக்கூடிய ஒருத்தர் மேட்ரிட்டில் இருக்கிற பிரிட்டிஷ் எம்பசிக்கு போய் நான் உங்களுக்கு ஸ்பையாக வேலை பார்க்க விருப்பப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் பிரிட்டிஷ்காரங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் 2வது தடவை போயிருக்காரு, அப்பவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3வது தடவையும் போயிருக்காரு, திரும்பவும் முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதனால அடுத்த தடவை ஜெர்மன்ஸ் கிட்ட போயிட்டாரு. தான் லண்டன் போக போறதாவும் அங்கிருந்து நாசிஸ்க்கு ஸ்பையாக வேலை பார்க்கறதாவும் ஆஃபர் பண்றாரு. ஜெர்மன்ஸ் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலாக 3 பிரச்சனை. ஃபர்ஸ்ட்டு அவர் லண்டன் போக போகிறதில்ல, 2வது அவர் இங்கிலீஷ் தெரியாது, 3வது அவர் சொல்ல போகிற இன்டெல் எதுவுமே உண்மை இல்லை. ஜெர்மன்ஸ்க்கு அவர் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கட்டுக்கதை தான். போர்த்துகீஸோட கேபிட்டல் லிஸ்பனில் ஒரு சின்ன ஃப்ளாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கிலாண்டோட டூரிஸ்ட் மேப்பையும் பப்ளிக் லைப்ரரியில் கிடைக்கிற பழைய நியூஸ் பேப்பரும் வச்சு தான் நாசிஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண போறாரு. 27 ஏஜென்ட்ஸ் உருவாக்குனாரு. எல்லாருமே கற்பனை தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பேர், அடையாளம், பேக் ஸ்டோரி, மிஷன் டீடைல்ஸ்னு எல்லாத்தையும் தெளிவாக டிசைன் பண்ணாரு. எந்த கேரக்டராவது ஜெர்மன்ஸ்க்கு தேவைப்படுவாங்கன்னு சொல்லணும் வரும்போது அந்த கேரக்டரை கதையில் கொண்டுட்டு அவங்களோட குடும்பத்தோட சார்பாக பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பரில் இரங்கல் செய்தி பப்ளிஷ் பண்ணுவார். அந்த கேரக்டரோட குடும்பம் அட்ரஸ் கூட கற்பனை தான். கதையில எந்த ஒரு ஃபிளாவும் இல்லாதனால ஜெர்மன்ஸ் அந்த கதையை நம்பினது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு தங்களோட இரங்கல் அனுதாபங்களையும் அமைச்சாங்க. 1944 பிரிட்டிஷ் ஒரு வழியா அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அரெஸ்ட் பண்றதுக்கு அப்பாயின்ட் பண்றதுக்கு ஜூன் 6, 1944 D-Day. நார்மண்டியில நடக்க போற வரலாற்றுடைய மிகப்பெரிய மிலிட்டரி இன்வெஷன் ஆபரேஷன் ஓவர்லார்ட் ஒரு விஷயத்தை தான் நம்பி இருந்தது. ஜெர்மன்ஸ் இது தங்களை திசை திருப்பக்கூடிய விஷயம் நம்பணும். இதுக்காக ஆபரேஷன் ஃபார்ட்டிடியூடுங்கிற கதையை கிளப்பி விட்டாங்க அலைட் ஃபோர்சஸ். அதாவது கதையை உண்மையை நம்பணும், உண்மையை கதையை நம்பணும். ஜெர்மன்ஸும் நம்பிட்டாங்க. பிரான்ஸ் நாசிஸோட கையை விட்டு போயிடுச்சு. இது நடந்து 3 நாளைக்கு அப்புறம் ஹிட்லர் தன்னோட பேன்சர் டிவிஷனை நார்மண்டிக்கு அனுப்பி அலைட் ஃபோர்ஸஸ் சதற அடிக்கணும்னு நினைச்சாரு. அந்த நேரத்தில் தான் நம்மளோட ஸ்பெயின்காரர் ஹிட்லருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. நார்மண்டியில் நடந்தது கண் துடைப்பு தான், உண்மையான பிரச்சனை இனிமே தான் வரப்போகுதுன்னு சொன்னாரு. ஹிட்லர் தன்னுடைய ஆர்மியை திரும்பினாரு. நார்மண்டியோட கடற்கரை முழுசு அலைட் ஃபோர்ஸஸோட கைக்கு வந்துச்சு. யூரோப்பும் நாசிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனோட உயர்ந்த விருதான அயன் கிராஸ் அவார்டு அவர் கொடுக்கப்பட்டது. அதோட இங்கிலாண்டோட MBE அவார்டும் கொடுக்கப்பட்டது. 2 தரப்புல இருந்து கௌரவிக்கப்பட்டாரு. ஜெர்மன்ஸ் அவரை தங்களுடைய முக்கியமான ஸ்பையா மதிச்சாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் தெரியும் அவர் ஹிட்லரே ஏமாத்துறதுக்கு தங்களுக்கு உதவி பண்ணாருன்னு. அவர் பேர் தான் ஜுவான் புஜோல் கர்சியா. அலைஸ் அவரை ஏஜென்ட் கார்போன் கூப்பிட்டாங்க. வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் அவர் இறந்துட்டதா உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு அவருக்கு உதவி பண்ணாங்க. கார்போ வெனின்சுலால தலைமறைவாகி ஒரு புக் ஷாப் நடத்தி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. 36 வருஷம் கார்போ இறந்துட்டதா தான் உலகமே நம்பிக்கிட்டு இருந்தது. கடைசி 1984 ஜேர்னலிஸ்ட் அவர் உயிரோட போட்டோ எடுக்கிறவரை. வரலாற்றுடைய மிகப்பெரிய போலியான ஸ்பை நெட்வொர்க் உருவாக்குன ஒரு மனுஷன் தன்னோட கதைக்குள்ளேயே தன்னை மாயமா மறைச்சிக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பை ஸ்டோரியை கேட்கறதுக்கே ஃபயரா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பையோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரு தான் ஜுவான் புஜோல் கர்சியா. எல்லாரும் அவரை சாகுறதுக்கு விருப்பப்படுறாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட துணிச்சலுக்கு உண்மையான காரணம் அவரோட லட்சியங்கிறது பயத்தால் கட்டுப்படுத்த முடியாததா இருந்தது. எரிக்சன் அவர் சாதாரண டிரைவர் மட்டும் இல்லை, அவர் ரேசிங்காகவே பிறந்தவர். 1960 பிரேசிலில் பிறந்தவர் தன்னோட ஈடு கொடுக்க முடியாத ரேசிங் ஸ்கில்ஸ்னால ஃபார்முலா 1 ரேசிங்ல உச்சத்துக்கு போனார். ரேசிங்ல மழை பெய்யும் போது பொதுவாக எல்லாம் ஸ்லோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த மழை கூட அவருடைய வேகத்தை தடுக்க முடியாது. அந்த துணிச்சல் தான் அவரை ஃபார்முலா 1 ரேசிங்கோட பெஸ்ட் டிரைவர்ஸ்ல ஒருத்தராகவும் தொடர்ந்து 3 தடவை வேர்ல்டு சாம்பியனாகவும் மாத்துச்சு. சனாவை பொறுத்த வரைக்கும் ரேசிங்கிறது ஒரு ஸ்பீடு மட்டும் இல்லை, அது அவருடைய ஆத்மார்த்தமான காதல். ஒரு டிரைவருக்கும் காருக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனையும் தாண்டினது. ஆனால் அதே காதல் அவருக்கு ஆபத்தாகவும் ஆச்சு. 1994 சான் மரியானோ கிராண்ட் பிரிக்ஸ்ல அந்த சோகமான சம்பவங்கள் நடந்தது. கட்டுப்படுத்த முடியாத வேகத்தினால தன்னோட 34 வயசுல தான் அதிகமாக நேசிச்சு அந்த ரேஸ் ட்ராக்லேயே இறந்தாரு. 2013 ரிலீஸான அயன்மேன் 3 படத்தில் கூட எரிக்சனை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. டோனி இறந்துட்டாருன்னு நினைச்சு அவரோட ஹெல்மெட் எடுத்து பெப்பர் அலற இந்த சீனுங்கிறது ஒரு படத்துடைய ஸ்கிரீன் டைமாக தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இது ஒரு சினிமாட்டிக் சீன் மட்டும் இல்லை, எரிக்சனோட நினைவாக தான் இந்த சீன் வைக்கப்பட்டிருக்குன்னு படத்தோட ஸ்கிரீன் ரைட்டர் ட்ரூ பியர்ஸே சொல்லியிருக்காரு. எரிக்சனோட ஃபியூனரல் அவரோட தங்கச்சி விவியன்சன் அவருடைய ஹெல்மெட்டை கட்டி பிடிச்சி அழுததை வச்சு தான் இந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு உண்மையான சாம்பியனை நினைவுபடுத்துறதுக்காக தன்னுடைய கற்பனையான கதையில சினிமாவையும் ரியாலிட்டியும் கைகோர்க்க வச்சிருக்காங்க அயன்மேன் டீம். ஆனால் எரிக்சனை முழுசாக இந்த உலகத்தை விட்டு போல. F1 ரேஸோடைய வரலாறுல அவர் கார் மாதிரி அவர் பேரும் இன்னைக்கும் வேகம் குறையாம இருக்கும். 1912 பிரான்ஸ்ல வந்து ஒரு டெய்லர் பைலட்ஸோட சேஃப்டிக்காக ஒரு பேராஷூட் டிசைன் பண்ணாரு. அந்த டெய்லரோட பேர் தான் ரைகல்ட். அது பார்க்க கிட்டத்தட்ட பேட்மேனோடைய விங் சூட் மாதிரி இருக்கும். அவர் உருவாக்குன அந்த சூட் ஃபிளைட் சேஃப்டியில் ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும்னு அவர் நம்பினார். ஆனால் அது மக்கள்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. அதுதான் ஈஃபில் டவர்ல இருந்து குதிக்கிறது. தன்னோட கண்டுபிடிப்பை ஆதாரப்பூர்வமாக காட்டுறதுக்காக அங்கே பத்திரிகைக்காரங்களையும் வர வச்சிருந்தாரு. அவர் சொல்லியிருந்த அந்த நாள் அன்னைக்கு அவர் சுற்றி இருந்த எல்லாருக்கும் பதட்டங்கிறது உருவாச்சு. ஏன்னா அவர் ஒரு டம்மியை யூஸ் பண்ணி தான் அந்த சூட்டை டெஸ்ட் பண்ண போறாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அன்னைக்கு ஈஃபில் டவர் மேலே நின்று பத்திரிகைக்காரங்களும் கேமராவும் சுற்றி இருக்க டம்மி எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல, நானே தான் குதிக்க போறேன்னு சொன்னார். அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை செய்யாதுன்னு அவர் கெஞ்சினாங்க. ஆனால் அவர் யார் பேச்சையும் கேட்கல. ஒரு சின்ன தயக்கத்துக்கு அப்புறம் அவர் முன்னாடி வந்து கீழே குதிச்சாரு. அவரோட சூட்டுங்கிறது சில நொடிகள் தான் வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் கோளாறு ஆயிடுச்சு. அவர் நேராக தரையில விழுந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. இதுதான் முதல் தடவை ஆராய்ச்சியப்போ ஏற்பட்ட மரணத்தை படமா எடுத்த சம்பவம். ரைகல்ட்டோட இந்த ஆராய்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து காட்டுது. புதுமைங்கிறது ஆபத்தான ஒரு முட்டாள்தனத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கோடு தாங்கிறத இந்த சம்பவம் நிரூபிச்சது.